ஒரு காரியத்துக்காக இன்னும் அழ வைக்கிறார்னா புரிஞ்சுக்கோங்க, அந்த காரியத்துக்காக வைக்கப்பட்ட துருத்தி இன்னும் நிறையல. துருத்தி நிறைகிறது வரதான் அழ வைப்பா. துருத்தி நிறைஞ்சிட்டுன்னா அளந்து ஆசீர்வதிப்பா. கண்ணீரோடு விதைக்கிறவர்களை கம்பீரத்தோடு அறுக்க செய்கிறவர், அள்ளி தூவும் விதையை அழுது கொண்டு தூவுகிறார். அவனை தான் கம்பீரத்தோடு. இந்த காரியத்துக்காக நான் ஒரு வாரம் அழுகிறேன், ஒரு மாசம் அழுறேன். ஆண்டவர் சொல்ற இன்னும் துருத்தி நிறையல. அவன் துருத்தி நிரம்பினதுக்கு அப்புறம் அழ விட மாட்டான். துருத்தி அழுகையோடு விண்ணப்பத்தோடு வருவாங்க. நான் அவர்களை நடத்துவேன். நேற்று சொன்ன சில காரியங்களை கேட்கறதுக்கு முன்னாடியே தருவார், சில காரியத்தை கேட்டதுக்கு அப்புறம் தருவார், சில காரியத்தை அழ வச்சு தருவார். அழ வச்சு தர்றதெல்லாம் அழுது பெற்றுக்கொண்டவங்களை பார்த்துக்கோங்க. பைபிள்ல அதெல்லாம் நிலைக்கும். ஒரு காரியத்துக்காக அழ வைக்கிறார்னாலே அது போய் கண்ணீர் விழுந்து விழுந்து அப்படி ஸ்டெடியாக்கும், ஸ்ட்ராங் ஆகும். எருசலேம் அலங்கத்தை கட்டி எழுப்புறதுக்கு முன்னாடி அழுறான் நெகேமியா, அழுறான். அந்த அலங்கம் கட்டப்பட்டது இன்னைக்கும் அந்த செவரை இடிக்க முடியல. அந்த செவர்ல போய் தலையை முட்டி முட்டி அழுறாங்க. எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு தெரியுமா? யூதர்களுடைய நம்பிக்கையில் ஒரு நம்பிக்கை என்ன தெரியுமா? இஸ்ரவேலர்கள் அந்த எருசலேம் அலங்கத்தை கட்டும் போது தூதர்கள் வந்து நின்று அழுதாங்களாம். எவ்வளவு பிரயாசப்படுறாங்க. நெகேமியா எடுத்ததெல்லாம் கட்டல, அழ வச்சு கட்ட வச்சார் ஆண்டவர். பரலோகத்தின் தேவனானவர் காரியத்தை கைகூடி வர பண்ணுவார்னு சும்மா நம்ம அந்த வசனத்தை எடுத்து சொல்றோம். ஆனா நெகேமியாவை சொல்ல வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அதிகாரம் முழுவதும் அழ வைக்கிறாரு. அவன் உட்கார்ந்து அழுறான். என்ன ஒரு காரியத்துக்காக அழ வைத்து பிற்பாடு அதை தருவார்னா அது ஒரு நாள் பார்த்துட்டு போவதற்கு அல்ல, அது நிலைக்க பண்ணுவதற்கு.